அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயல்பட்டினம் ஸ்பெஷல் மஞ்ச சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு இடிக்கல்லில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி. இடிக்கல்ல செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இதே இடிக்கல்லில் நான் வந்து இஞ்சி பூண்டையும் இடிச்சுக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அதையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட அரைச்ச அந்த மஞ்சள் பெருஞ்சீரகம் விழுந்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். மூடி வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தொட்டுக்க வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து முட்டை தொக்கு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து மீனான வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஆனால் இன்றைக்கி என் பொண்ணு வந்து எனக்கு முட்டை தொக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நான் முட்டை தொக்கு செய்ய போகிறேன் இதுக்கு. இது தூக்கி அடுத்த அடுப்பில் வச்சுட்டு முட்டை தொக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே அந்தாண்ட அடுப்பில் இருக்கிற சோத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் சோறுமே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சமமாக வந்துருச்சு. இப்போ இதை தம் போடணும். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் நல்லா இது வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இதில் இந்த கட் பண்ணி வச்சிருந்த அவிச்ச முட்டையை சேர்த்துட்டேன். அவ்வளோதான், அந்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சோறும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடியோடு பரட்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் வீட்டு நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சோறும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் முட்டை தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்.